என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ஹெல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனைகளுமே கிடையாது. ஆனாலும் நான் போய் நான் நல்லா தான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். போய் அதுக்காக நான் ஒரு டெஸ்ட் பண்றேன். அது பேரு வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட். இப்போ மார்பக புற்றுநோய் வந்து ரொம்ப காமன், சரிங்களா? அதுக்கு என்ன ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேமோகிராம். ஓகேங்களா? மேமோகிராம்ங்கிறது என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி செஸ்ட் எக்ஸ்ரே பண்ணிருப்போம், எல்லாருமே நம்ம லைஃப் டைம்ல ஒரு தடவையாவது இது வரைக்கும் பண்ணிருப்போம் செஸ்ட் எக்ஸ்ரே. சோ அதே மாதிரி அந்த மார்பகத்துக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்ரே தான் வந்து மேமோகிராம். இப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜி இருக்கு. இந்த மாதிரி வலியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து பண்ணக்கூடிய, மினிமல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமே ஒழிய ரொம்ப ஹெவி பெயின் எல்லாம் கிடையாது. சோ இந்த மேமோகிராம்ங்கிறது வந்து நம்ம பண்ணும்போது கட்டியே டிடெக்ட் ஆகாம 2 சென்டிமீட்டர் உள்ளார இருந்தா அது வந்து ஸ்டேஜ் 1, 2 சென்டிமீட்டர் இருந்து 5 சென்டிமீட்டர் இருந்தா ஸ்டேஜ் 2 ஆஃப் பிரஸ்ட் கேன்சர். இந்த 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டருக்குள்ளார இருக்கிறது கூட அந்த மேமோகிராம் அதோட சைஸ் வரதுக்கு முன்னாடி கூட அதால கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் கல்சிபிகேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஜ்லயே கூட நம்மளால வந்து மேமோகிராம் வச்சு கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதே மாதிரிதான் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து நிறைய மெஜாரிட்டி ஆஃப் ரொம்ப காமனா இருக்கக்கூடிய எல்லா கேன்சர்ஸுமே இருக்குங்க. இப்ப கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து 2வது மோஸ்ட் காமன். அதுக்கு பாத்தீங்கன்னா பாப்ஸ்மியர் இருக்கு, HPV DNA டெஸ்டிங் எல்லாம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா 3 வருஷத்துக்கு ஒரு முறை கூட நம்ம அதை பண்ணி நம்ம பாத்துக்கலாம். 3 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணா போதும். 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு மணி நேரம் நம்ம ஹெல்த்துக்காக நம்ம செலவு பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளை நான் சொல்றேன். இதே மாதிரி இப்ப வயிற்றுக்குள்ள இருக்க கட்டி, கிட்னி கேன்சர் எல்லாம் எப்படி தெரியும்? தெரியாது. கண்டிப்பா வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல ஒண்ணுமே தெரியாது. லிவர் கேன்சர் ஆகட்டும், வயிற்றுல இருக்கிற கேன்சர் ஆகட்டும். சோ சிம்டம் தெரியாததுக்கு முன்னாடி பட் ஒரு சிம்பிளான அல்ட்ராசவுண்ட் அப்டமன் நம்ம பண்ணும்போது அங்க ஏதாவது ஒரு கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம்.